نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சூரத்துல் பக்ராவுடைய 104, 105 இரண்டு வசனங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. இறைநம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இரட்டை அர்த்தம் தொழிக்கும் வகையிலே ராணியா என்று சொல்லாதீர்கள், மாறாக உன்துருனா என்னை கவனியுங்கள் என்றே சொல்லுங்கள். நன்கு செவியுங்கள். இறை மறுப்பாளர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு. எந்த ஒரு நன்மை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப் பெறுவதை இறைவனை மறுக்கும் வேதத்தாளர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் தனது அருளை தன் நாடுகின்றவருக்கு மட்டுமே வழங்குகின்றான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவராவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 104, 105 வசனங்களிலே பேசுகின்றார். குறிப்பாக இந்த வசனத்திலே நாம் நேற்று ஓதி காட்டிய இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய ஒரு பழக்கத்தை, அவர்கள் கொண்டிருக்கிற ஒரு பழக்கத்தை சொன்னா இந்த வசனத்துல சொல்லி காட்டி, அவங்க நடந்து கொள்வதை போன்று மூமின்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, என்ன நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வருகிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ராபினா, ஒருத்தரை பார்த்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன், கொஞ்சம் கவனிங்களேன் அப்படின்னு முழக்கத்துல பேசுறவா இல்லையா? யூதர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா ராபினா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க, உன்துருனா என்று சொல்லி நீங்க செய்யுங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். உன்துருனா என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. யூதர்களை போன்று நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன பொருள், ஏன் அல்லாஹ் மறுக்கிறான், ஏன் சொல்ல வேண்டாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது சிலேடையாக பேசுவது. தமிழ்ல சிலேடை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இரட்டை அர்த்தம், ரெண்டு அர்த்தம். வெளிப்படையில ஒரு அர்த்தம் வந்து இருக்கும், உள்ளுக்குள்ள நாடுவது வேறொரு அர்த்தமா இருக்கும். ரெண்டு பொருள், இரட்டை அர்த்தம் சொல்லி சொல்லுவாங்க. சிலேடை அப்படின்னு சொல்லி தமிழ்ல அதுக்கு சொல்லுவோம். அது போன்ற இரட்டை அர்த்தத்தை கொண்ட சிலேடையான வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. எனவே அந்த ராணினா இப்படி சொல்லாதீர்கள். ராணினா அப்படின்னா என்னன்னு சொன்னா, வெளிப்படையில நாம சொல்லுவதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ராணினா அப்படின்னா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியும்.
புரியும். ஆனா உள்ளுக்குள்ள அந்தரங்கத்துல அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பேதை. பேதைன்னா நம்ம தமிழ்ல பேர்பையில அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை திட்டம் பாருங்க. பேர்பையில அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியான வார்த்தை, அதாவது பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு வார்த்தை. அந்த பொருள் கொண்டிருக்கக்கூடிய அந்தரங்கத்துல அந்த ராமைனா என்பது யூதர்கள் அபத்தமா சொன்னாங்க வந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. நான் சொல்றது கவனிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள என்ன பைத்தியக்காரன் பேதையே பேர்பையில அப்படின்னு சொன்னா அவ்வளவு மட்டரகமா நினைச்சுட்டு அவங்க பேசுவாங்க. அதனாலதான் அந்த மூமிகளுக்கு சொல்ற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. மூந்தூர்னா என்ற எங்களுக்கு கவனியுங்கள், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கண்ணியத்தோட அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு பொருள் அந்த ராமினா என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னு சொன்னா வெளிப்படையா பார்த்தா நீங்க கேட்கிறாங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு வெளிப்படையா பார்த்தா அப்படி ஒரு அர்த்தம். ஆனா அந்தரங்கத்துல என்ன சொல்றா நீ என்ன செவிட்டு பகாரியே அப்படிங்கிற மாதிரியான பொருள். இந்த ராமினா என்பதற்கு நீங்க என்ன செவிடா செவிட்டு பகாரிங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பொருள் அந்த ராமினா என்ற வார்த்தையில இருக்கிறது. எனவே ஒரு நபியை பார்த்து அப்படி சொல்லுவது சரியல்ல மூமின்களே. எனவே நீங்கள் அந்த ராமினா என்ற அந்த வார்த்தையை விட்டுவிட்டு முந்தூர்னா என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி என்ன சொன்னா அல்லாஹ் அந்த மதீனத்து முஸ்லிம்களுக்கு அன்றைய இடத்திலே சொல்லி தந்திருக்கிற செய்தியாக தான் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா யூதர்கள் இன்னொரு பழக்கம் ரசூலுல்லாஹ் பார்த்து இப்படி சொல்லுவாங்க. யூதர்கள் வந்து ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்துல யூதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வரும்போது எப்படி சலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த லா அப்படிங்கறத விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. என்ன பொருள் அப்படின்னு சொன்னா அஸ்ஸலாமு சொன்னா அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு சொன்னா உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும், செத்து போயாதே அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்ல, சாமி செத்து போகும் உனக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல அது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னா சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு யூதர்கள் பயன்படுத்துறதுனால முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த சலாம் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் சலாம் அலைக்கும் என்று சொன்னாலும் நீங்க அலைக்கும் என்று நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்க வஅலைக்கும் அதோட நிறுத்திங்க. நாம் பொதுவாக எப்படி பதில் சொல்லுவோம், வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பதில் சொல்லுவோம். ஆனா அப்படி நீங்க சொல்ல வேண்டாம், வஅலைக்கும் என்று நிறுத்திட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க சலாம் சொல்லுவது சாந்தியை நாடி ஒரு துஆ என்ற அடிப்படையிலே அவங்க சொன்னா வஅலைக்கும் அந்த துஆ உங்களுக்கும் ஆகட்டும் அப்படிங்கிற பொருள் அவங்களுக்கு போகட்டும், அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நம்ம துஆ செய்வோம். அதே சமயத்துல அவங்களுடைய நோக்கம் நீ செத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியோ உனக்கு நாசத்தாகட்டும் அப்படிங்கிற மாதிரியோ உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை அப்படி மாற்றி சொல்லுவாங்கன்னு சொன்னா நாமளும் திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா நீ சொன்னது உனக்கே இருப்பான், நீ சொன்னது உனக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். மதீனத்து முஸ்லிம்கள்ல இந்த ராமினா என்ற சொல் முஸ்லிம்களிடையே அந்த யூதர்களோடு பழகிட்டு இருந்ததானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் இஸ்லாம் அங்கே வருவதற்கு முன்னால் யூதர்களோடு தான் அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. அப்ப அந்த முஸ்லிம்களுக்கு அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து என்னன்னு சொன்னா அவங்க ராமினா என்றே சொல்லியே வந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா மூமின்களே அப்படின்னு கூப்பிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே லா தகூலு ராமினா ராமினா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், வகூலு முந்துர்னா முந்துர்னா என்ற வார்த்தையை நீங்கள்
சொல்லுங்க, இல்லைன்னா அஸ்மரு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரியான பொருள் இருக்கக்கூடிய இஸ்மரு என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நம்ம சொன்னா மூமின்களுக்கு சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் 105வது வசனத்துல உங்களுக்கு இஸ்லாம் என்ற ஒரு மிகப்பெரிய அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை எடுத்து அவர்கள் வேதனைப்படக்கூடியவர்கள் நல்லா நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் யாருக்கு அந்த அருளை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் வழங்குவான். ஆனா இந்த இணை வைப்போரும் இந்த யூதர்களும் உங்களுக்கு அருளப்படுகிற இந்த அருளை பார்த்து இஸ்லாம் என்கிற இந்த அருளை பார்த்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெறுப்படைகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நன்மையை நாட மாட்டாங்க. சலாம் சொல்லுவதிலோ உங்களிடத்தில் பேசுவதிலேயோ நன்மையை நாடி பேச மாட்டாங்க. எனவே அவர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் மாற்றமாகவே நடங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யலாம் சொன்னா சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையும் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடந்து குறிப்பாக யூதர்களுக்கு சொன்ன விஷயத்துக்கு அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ இவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நாம இந்த ஹதீஸை திரும்ப கேட்டிருப்போம். ஆக ஒரு எளிநம்பிக்கை கொண்டவர் எப்படி இருக்குன்னு சொன்னா தன்னுடைய சொல், தன்னுடைய செயல், தன்னுடைய ஆடை, தன்னுடைய பெருநாட்கள் விழா கொண்டாடும் இல்லை அது போன்ற பெருநாட்கள், தன்னுடைய வழிபாடுகள் எல்லாவற்றையும் எப்படி இருக்கணும்னு சொன்னா மார்க்கம் அனுமதிக்காத எதையும் நடைமுறையிலாம் அவர்களுக்கு ஒவ்வாக நாம் செய்யக்கூடாது என்பதுதான் நாம் இங்கே இந்த வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. இன்னொரு செய்தி நாம் இங்கே பார்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் கூப்பிடுறானோ மூமின்களே நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்டாலே பின்னாடி என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போறோம்னு சொன்னா ஒன்று மூமின்களுக்கு அல்லாஹ் நன்மையானது எதுன்னு சொல்லுவான், இல்லைன்னா உங்களுக்கு தீமை எது அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்ல போறான் என்று அர்த்தம். ஆக யாருடைய ஆமனும் கேட்டவுடனே நாம கட்டுப்படணும், அதற்கு நாம் செவிதாழ்த்த வேண்டும் என்பதும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்மவர்களுக்கு அந்த யூதர்களின் முஸ்லிம்களுடைய இறை வழிபாளர்களுடைய இறை நிராகரிப்பாளர்களுக்கு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருந்த அந்த கெட்ட சிந்தனைகள் இருப்பதை போல நமக்கு அந்த சிந்தனைகள் இல்லாமல் மார்க்கத்திலே முழுக்க பிரியக்கூடியவர்களாக குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய மஹப்பத்தை மற்றவர்களை காட்டி அதிகமாக வைக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.